Hi dear students, welcome back to science class from 5th standard. Dear students, today we are going to see a lesson chapter 13, a shoulder so high. Okay students, already we have learned some topic from these lessons. Now recall some messages. Yes, Gaurav Jani, this is one person now. He is like a traveled. Yes, ஸோ இவருக்கு ட்ராவலிங்னா ரொம்ப இஷ்டம். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணி செம பிளேசஸ் என்ன பண்ணிட்டு வராரு, விசிட்டிங் பண்ணிட்டு வராங்க. ஓகே, ஸோ இவர் வந்து ஒரு தனியால் இல்லை, என்னுடைய லோன்லி நான் ஃபீல் பண்ணவே மாட்டேன், என்னுடைய ரிலேட்டிவ்ஸ் என்னுடைய பிரதர்ஸ் அப்படி எல்லா வழியும் பார்த்தா என்னுடைய பைக் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். ஓகே, எஸ். ஸோ ஒன் பிளேஸ்க்கு நம்ம விசிட்டிங் பண்ண போகிறோம், ட்ராவலிங் போகிறோம். ஸோ வாட் ஆர் த திங்ஸ் நீடட்? ஸோ ஆல் த திங்ஸ் யூ டேக். எஸ், சம் ஆஃப் திங்ஸ் பார்த்தீங்கன்னா பைக்கில் அவர் என்ன பண்ணியிருக்காரு, சேவில் வச்சுட்டே இருக்கார். பெட்ரோல் டேங்க், வாட்டர் பாட்டில் அண்ட் பெட்ஷீட், ஜாக்கெட்ஸ் அண்ட் ரோப் அண்ட் கேமரா, மூட் அண்ட் ஃபுட்ஸ் ஐட்டம்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ், ஸோ மெனிஸ். ஸோ இந்த டென்ட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டே ஆர் நைட். ஸோ நைட் டைமில் ஏதாவது பிளேசஸில் போய்ட்டு அவர் என்ன பண்ணணும், ஸ்டே பண்ணணும். ஸோ நம்ம நைட் ஆகிடுச்சு, ஸோ நெக்ஸ்ட்டு பிளேசஸ்க்கு அவரால் ட்ராவல் பண்ண முடியல அப்படின்னும் போது அவர் என்ன பண்ணிக்கலாம், அந்த ட்ராவலிங் முடிச்சுட்டு அந்த பிளேசஸ்லேயே அவர் என்ன பண்ணிக்கலாம்னா டென்ட் போட்டு அங்கே ஸ்டே பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ட்ராவலிங்க்கு ஸ்டார்ட் பண்ணிட்டார். கோல்ட் டெசர்ட். ஸோ டெசர்ட் அப்படின்னாலே பாலைவன ஏரியா தான். ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் என்ன இருக்காது, ரெயின்ஃபால், மழையே இருக்காது. ஜெய்ஸ்லமர் அப்படின்ற ஒரு பிளேசஸ் இருக்குது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் என்ன பண்ணாது, மழையே வர்றது, லிட்டில் கொஞ்சமாக தான் மழை வரும். சரி. At last learner and I reached for the first time I saw such an area high, dry and flat, called a cold desert. Yes. Ladakh gets very little rainfall. Ladakh very little rainfall. Here there are high snow-capped mountains and a cold flat ground. எஸ், அங்கே ஸ்னோ கேப்டு, மோஸ்ட் ஆஃப் அங்கே எப்படி இருக்குன்னா பனிகள் நிறைந்த, பனிக்கட்டிகள் நிறைந்த மவுண்டெயினாக அங்கே மலைகள்லாம் இருக்குது அப்படின்றாங்க. In Ladakh I found myself in a quake. Find that I was being a quiet street with a beautiful white house. Yes, I rode slowly. I found that I was being followed by a group of children. They called out Jal Jal, meaning welcome, welcome. லடாக்ஸில் கொஞ்சமாக தான் மழையே வரும். ஓகே, ஸோ அங்கே இருக்கக்கூடிய சில்ட்ரன்ஸ் எல்லாம் வந்து they called out ஜல் ஜல் அப்படின்னு கூப்பிட்றாங்க. மீனிங் வந்து பார்த்தா வெல்கம் வெல்கம்னு ஒரு மீனிங் இருக்குது. ஓகேங்களா, வாங்க வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. They were all amazed to see my Lord. Everyone wanted me to come to their home. எல்லாருமே வந்து என்ன பண்ணுறாங்க, எங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்றாங்க. ஓகே, at home we dashed. Dashi tracked me his home. It was a building with 2 floors. Yes, அவங்க வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2 floors இருக்கா. The house was made of stones which were kept one over the other. The walls were covered with a thick layer of mud and lime. The house looked like a sheet from inside with a lot of hay. என்னன்னா தெரியுமா, மண்ணால் செய்யப்பட்ட வீடு. ஹே அப்படின்னாக்கா இந்த வைக்கோலெல்லாம் இருக்கும் இல்லையா, சோலை, அதனால் மேக் பண்ணக்கூடிய ஹவுஸ். நெக்ஸ்ட் ஸ்டோரி that we took the wooden steps and reached the first floor. எஸ், வந்து பார்த்தீங்கன்னா மரத்தால் செய்யப்பட்ட ஸ்டெப்ஸ் தான். This is where we stay. Explain that. The ground floor is for our animals
and for strong necessary things. Sometimes when it gets too cold, we also move downstairs. I noticed that the ground floor had no windows. Yes. Thick tree trunks were used to make the roof strong. எஸ் சார் அவங்க ஹவுஸில் வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் என்ன இருக்குமா அனிமல்ஸ் ஸ்ட்ராங் நெசசரி இங்கே இருக்கிற அனிமல்ஸ் எல்லாம் வரும் போகும் அப்படின்றாங்க. ஸோ அங்கே மறுபடியும் அங்கே என்ன இருக்காது ஆல்சோ மூவ் டவுன் சைட்ஸ். அங்கே அதிகமாக என்ன இருக்காதுன்னா விண்டோஸ் இருக்காது. ஹேட் நோ கிரவுண்ட் ஃப்ளோரில் விண்டோஸே இருக்காது. இப்போ தான் விண்டோஸ் இருந்தால் தான் நமக்கு ஒரு காற்றோட்டமான ஒரு ஃபீலிங் கிடைக்கும் நமக்கு. எஸ் Dasith took me to the roof of his house. What a view! I would see the same flat roofs all around. So பார்க்கிறதுக்கு எல்லா ஃப்ளோருமே ஒரே மாதிரியாக இருக்குது. On some red chilies were. அங்கே என்ன பண்ணியிருக்காங்களா ரெட் சில்லிஸ் என்னது காஞ்ச மிளகா ரெட் சில்லிஸ் lied out to try and on some there were orange pumpkins. எஸ் அங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரெட் சில்லிஸ் காஞ்ச மிளகா லைட் போட்டிருக்காங்க. ஓகேயா ஆரஞ்ச் பம்கின் அண்ட் கோல்டன் எல்லோ கார்ன் some had stalks of paddy and some powder cakes were laid out to try. ஸோ என்னென்னலாம் இங்கே வச்சுருக்காங்க ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா காஞ்ச மிளகா நம்ம ஹவுஸ்லாம் ரெட் சில்லிஸ் தாளிக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய அந்த காஞ்ச மிளகா, அதுக்கப்புறம் ஆரஞ்ச் பம்கின்ஸ் அப்படின்னா பம்கினா என்னன்னு தெரியும் இல்லையா நமக்கு பூசணிக்காய், அதுக்கப்புறம் கோல்டன் எல்லோ கார்ன் மக்காச்சோளம், some had stacks of paddy கவுடை கேக் அப்படின்றது ஆல்ரெடி அவங்கக்கிட்ட நம்ம ப்ரீவியஸ் லெசன்ஸில் பார்த்துருக்கோம். கவுடை கேக் எஸ் கவுடை கேக்னா இந்த சாணத்திலிருந்து மேக் பண்ணக்கூடிய எருமுட்டை அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லைன்னா வரட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே இதெல்லாம் லைட் அவுட் டு ட்ரை. ஸோ அதெல்லாம் ட்ரை பண்ணி வச்சுருக்காங்க. திஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் அவர் ஹவுஸ். எஸ் இதெல்லாம் அவங்களுடைய முக்கியத்துவம் இதெல்லாம் முக்கியம். said Das. During summer season we try many fruits and vegetables. எஸ் சம்மர் சீசன் டைம் அவங்க என்ன பண்ணுவாங்களா நிறையா வெஜிடபிள்ஸ் அண்டு ஃப்ரூட்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணாங்க. we store them for winters when we do not get fresh fruits and vegetables. எஸ் விண்டர்ஸ் டைம்ஸ் முன்னா இந்த மழைக்காலத்தில் அப்படி இந்த டைமுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாட் கெட் ஃப்ரெஷ். எஸ் அப்போ அந்த டைமுக்கு அவங்களுக்கு என்ன கிடைக்காதா ஃப்ரெஷ்ஷான ஃபுட்டோ வெஜிடபிள்ஸோ கிடைக்காது. ஸோ அதனால் அவங்க சம்மர் சீசன்லேயே எல்லாத்தையும் ட்ரை பண்ணி சேவ் பண்ணி வச்சுருப்பாங்க, ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகேயா as I stood there is thirsty I would see how very part of the house was built especially to suit the needs of his people. I could understand how the thick walls, a wooden floor and a wooden ceiling எல்லாமே அங்கே எப்படி இருக்கான் திக் வால்ஸ், இந்த வாலெல்லாம் ரொம்ப திக்னஸாக இருக்கான். உட்டன் ஃப்ளோர் உட்டாலேயே ஃப்ளோர் மேலே ரூஃப் போட்டிருக்கோம் இல்லையா அந்த உட்டன் ஃப்ளோர் அண்ட் ஏ உட்டன் சீலிங் அண்ட் ப்ரொடெக்ட் தெம் டு த கோல்ட். ஸோ இது எல்லாமே எதால் இருக்குது அப்படின்னா உட்டனாலேயே அந்த ஹவுஸ் மேக் பண்ணி வச்சுருக்காங்க. பீப்புள் லிவிங் ஆன் டாப் ஆஃப் த வேர்ல்டு. எஸ் now was the time to climb higher. கிளைம்னா என்னது ஏறுதல். Loner had a thought time zigzagging along narrow rocky mountains roads. எஸ் ஜிக்ஸாக்கிங்னா வளைந்த ஒரு ரோடு எங்கே அப்படின்னா மவுண்டைன். At many places
வேர் நோ ரோட்ஸ் அட் ஆல். நிறையா பிளேசஸில் என்ன இல்லை, ரோட்ஸே இல்லை. I was moving towards the rocky plains of Charleston. This place is at a height of almost 5,000 meters. It is so high that it is difficult to breathe normally. So breathe என்னது, I mean இந்த இடத்துல நம்ம breathe in breathe out பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நார்மலாக இந்த இடத்த பண்ணுறது ரொம்ப difficult. I had a heart attack and felt weak. Then I slowly got used to breathing in such air. அவர் என்ன பண்ணுறாரு, அவ்வளோ ஹைட். ஸோ அந்த இடத்துல breathe in breathe out பண்ணது ரொம்ப ஸ்லோவாக பண்ணேன் அப்படின்றார். For many days we kept wandering in this area with not a single human being in sight. No petrol pumps, no mechanics, only clear blue sky and many beautiful lakes around. எஸ், என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கே முழுக்க முழுக்க சிங்கிள் ஹியூமன் பீயிங், ஒன்லி ஒன், நான் மட்டும்தான் இங்கே. நோ பெட்ரோல் பம்ப், இங்கே எந்த பெட்ரோல் பம்புமே இல்லை, எந்த ஒரு மெக்கானிக்ஸும் இல்லை. ஒன்லி கிளியர் ப்ளூ ஸ்கை, இங்கே என்ன மட்டும் இருக்கான், நல்லா ஸ்கை மட்டும் ப்ளூவாக கிளியராக இருக்குது. பியூட்டிஃபுல் லேக்ஸ் அரௌண்ட், நான் சுற்றியும் என்ன இருக்குது, நிறையா ஏரிகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ enough them topics these lessons. So please don't forget these lessons and some messages. Thank you students, and write and read previous lessons question answers all the one, and thank you students.